2018 ஆண்டு மார்ச் 11, 12 ஆகிய நாட்களில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கிலிருந்து மும்பை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. அதில் ஏறக்குறைய 50,000 விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். தங்களுடைய கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துரைத்து அரசின் கவனத்தை ஈர்த்தார்கள். இதை சற்றும் எதிர்பாராத மகாராஷ்டிர அரசு நிலைகுலைந்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியது. அதே ஆண்டில் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் ஏறக்குறைய 5 லட்சம் மாணவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அமெரிக்காவில் பரவி வரும் துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை வெளியிட்டார்கள். பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் வீடுகளிலும் துப்பாக்கி பயன்பாடு அதிகரித்து வருவதை கண்டித்தனர். 2017 ஆண்டு சென்னை மெரினா கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடை செய்யப்படக்கூடாது என்று ஒன்று சேர்ந்து போராடினர். இத்தனை பேர் எப்படி ஒன்று சேர்ந்து வந்தார்கள் என்று எல்லோரும் வியந்து பார்த்தார்கள். மேற்சொன்ன இந்த கூட்டங்கள் எல்லாம் யாராலும் ஒன்று சேர்க்கப்படாத கூட்டம், தானாக ஒன்று சேர்ந்த கூட்டம். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக தன்னார்வத்தோடு ஒன்று சேர்ந்த கூட்டம். அரசியல்வாதிகள் கூட்டுகின்ற கூட்டம் போல அல்ல இது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமில் ஒரு கூட்டம் கூடியது. இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று அறிந்து இதோ கைகளிலே ஒலிவ கிளைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்ற முழக்கங்களோடு தரையிலே துணிகளை விரித்து இயேசுவை வரவேற்கின்றார்கள். இதுதான் இயேசு கடைசி முறையாக எருசலேமுக்குள் நுழைவது. இயேசுவால் பயனடைந்தவர்கள், இயேசுவின் போதனைகளை கேட்டவர்கள், இயேசுவால் நோய் நீங்க பெற்றவர்கள், இப்படி பலவிதமான மக்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். இயேசுவை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள். இது உண்மையிலேயே வியப்புக்குரிய ஒரு நிகழ்வுதான். இயேசு 12 வயது முதல் ஒவ்வொரு ஆண்டும் எருசலேமுக்கு வந்திருக்கிறார் என்றாலும் இந்த ஆண்டு இயேசுவின் வருகை சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இயேசு எருசலேமில் நுழைந்ததிலிருந்து இந்த ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்கின்ற நிகழ்வுகளாக அமைந்திருக்கின்றன. ஆகவேதான் ஆண்டில் 52 வாரங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தை திரு அவை புனித வாரம் என்று அழைக்கிறது. அப்படி இந்த வாரத்தில் என்ன புனிதம் இருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால், இயேசு எருசலேம் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடந்த விற்பனைகளை கண்டிக்கிறார். அங்கு வியாபாரம் செய்வோரையெல்லாம் வெளியே துரத்துகிறார். ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். இதனால் பரிசேயர்கள் தலைமை குருக்களின் எதிர்ப்புக்கு ஆளாகிறார். இயேசுவை கொல்லுவதற்கான சதித்திட்டம் தீட்டப்படுகிறது. யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை காட்டிக் கொடுக்க முன் வருகின்றான். 30 வெள்ளிக்காசுகளுக்காக தன் தலைவர் இயேசுவையே காட்டிக் கொடுக்கின்றான். பேதுரு இயேசுவை மறுதலிக்கின்றார். இயேசுவோடு மிக நெருங்கிய உறவில் இருந்த பேதுரு ஒரு பணிப்பெண்ணுக்கு பயந்து அவரை தெரியாது என்று சொல்லுகிறார். இறுதி இரவு உணவு நிகழ்வு. இயேசு கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வையோடு தன் பாடுகளை எண்ணி தன் தந்தையிடத்தில் செபித்து பாடுகளை சந்திக்கும் துணிவை பெறுகின்றார். இயேசு பிலாத்துவிடமும் அண்ணா கயபாவிடமும் ஏரோதிடமும் எதுவும் பேசாமல் அமைதி காத்து அவர்களின் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார். சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட்டு எருசலேம் வீதிகளில் சிலுவையை சுமந்து சென்று கொல்கொதாவில் 2 கள்வர்களுக்கு நடுவில் சிலுவையில் அறையப்பட்டு தம் உயிரை கையளிக்கின்றார். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் வெற்றி வீரராய் உயிர் பெற்று எழுகின்றார். மகிழ்வில் தொடங்கி காட்டிக் கொடுக்கப்படல், மறுதலிக்கப்படல் என்னும் துரோகங்களோடு வீண்பழி சுமத்தப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு தன் உயிரை இயேசு கையளிக்கின்றார்.
இறுதியில் மகிழ்ச்சியும் அக்களிப்பும் நிறைந்த நிகழ்வாக இயேசுவின் உயிர்ப்பு திகழ்கிறது. இப்படி பல்வேறு உணர்வுகளை உள்ளடக்கிய இந்த வாரம் புனித வாரம் என்று அழைக்கப்படுவது சரியானதே. எனவே இந்த வாரத்தில் இயேசுவின் பாடுகளை தியானித்தவர்களாக புனிதத்தோடு இப்புனித வாரத்தில் பயணிப்போம். இத்திரு நிகழ்வுகளில் ஆழ்ந்த இறை உணர்வோடும் இறை நம்பிக்கையோடும் பங்கெடுப்போம். மனமாற்றம் பெற்று இயேசுவின் சாட்சிகளாக வாழ உறுதியேற்போம். இப்புனித வாரம் நம்மை புனிதத்தின் பாதையில் வழிநடத்தட்டும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவை மீட்பராக இவ்வுலகுக்கு அனுப்பி அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு மீட்பை அளித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் விலை மதிப்பில்லா மீட்பை உய்த்துணர்ந்து அதன் உண்மை பொருளை உள்ளத்தில் தாங்கி புனிதத்தின் பாதையில் நடக்க அருள் புரியும். ஆமென்.